This conference will now be recorded. சார் இப்போ ரீசெண்டா இப்ப ஜாயின் பண்ணவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு அஜந்தா ரெண்டு பாயிண்ட். ஒன்னு பாயிண்ட் வந்து டிசிஎஸ், இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேலியில வரக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். ஓகேங்களா? மெயின் டாபிக் டிசிஎஸ், செகண்ட் டாபிக் தான் அந்த புது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? சோ இதுல டிசிஎஸ் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி யாருக்கு வரும், எப்ப வரும், எப்படி அதை பண்ணணும் அப்படிங்கறத இங்க பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இது யாருக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கம்பெனி 10 கோடி ரூபாய்க்கு மேல டேர்ன் ஓவர் லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தா அவர் என்ன ஆவாரு, டிசிஎஸ் குள்ள வருவாரு. ஓகே, அவர் அந்த டிசிஎஸ் குள்ள வந்த பின்னாடி அவர் அந்த டிசிஎஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட இருந்து ப்ராடக்ட் வாங்குறாங்கல்ல அவங்களோட இயர்லி டேர்ன் ஓவர், அதாவது பர்டிகுலரா அந்த கஸ்டமருக்கு நான் பண்ணக்கூடிய அந்த 1 இயர் பில்லிங் வேல்யூ 50 lakhsக்கு மேல போகும் அப்படின்னா அவருக்கு நான் போடக்கூடிய பில்லுல ஒரு டாக்ஸ் பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணி நான் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டணும். அவர் அது இயர் எண்ட்ல என்ன பண்ணிக்குவாரு, இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கிளைம் பண்ணிக்குவாரு. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸோட காம்பனன்ட் இன்கம் டாக்ஸ். அந்த இன்கம் டாக்ஸ்ல ஒன் ஆஃப் த டூல் தான் என்ன, டிசிஎஸ். இது இல்லாம இன்னும் 2 டூல் இருக்கும், அட்வான்ஸ் டாக்ஸ், டிடிஎஸ். இந்த டிடிஎஸ்க்கும் டிசிஎஸ்க்கும் சின்ன டிஃபரன்ஸ் தான். என்னன்னா டிடிஎஸ் நான் பேமெண்ட் பண்ணும்போது நடக்கும், டிசிஎஸ் நான் ரிசீவ் பண்ணும்போது நடக்கும். எப்படி நான் எக்ஸ்பென்ஸ் பே பண்ணும்போது ஒருத்தருக்கு புடிச்சிட்டு அவர் பேர்ல கட்டணும், அதே மாதிரி நான் பில் போடும்போது அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவர் பேர்லயே நான் கட்டி விட்டுருவேன், அவரோட பேன் நம்பர்லயே. அவர் இயர் எண்ட்ல என்ன பண்ணிக்கலாம், இதை கிளைம் பண்ணிக்கலாம். சோ அதுதான் அந்த டேர்ன் ஓவர் லிமிட் எல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம், 10 crores 50 lakhs எல்லாமே. ஓகேங்களா? இதை இப்போ அந்த டேலியில எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரி சில ஃபெசிலிட்டிஸ் டேலியில இல்லாம இருந்தது, அதுக்கு நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணி நாங்க பண்றோம்னு சொல்லியிருந்தோம். அதை தான் இன்னைக்கு நம்ம இங்க பார்க்க போறோம். சோ எல்லாத்துக்கும் என்னோட டேலி ஸ்கிரீன் தெரியுதா சார்? சார் தெரியுது சார். இப்ப இந்த டேலியில நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, உங்களுக்கு இங்க ஒரு கசர் தெரியுதுங்களா, உங்க எல்லாத்துக்கும் பாட்டம் லைன்ல பாருங்க டிசிஎஸ் சார்ஜ் ரிப்போர்ட்னு ஒரு பட்டன் வச்சிருக்கோம். ஓகேங்களா? டேலியில இருக்கிற டிசிஎஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா, டிஸ்பிளே, ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ், இங்க டிசிஎஸ் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கும் டேலியில. நான் சொன்னல ஃபார்ம் 26 UQ, அதுதான் இந்த ஃபார்ம். இது இவங்க கொடுத்திருக்கக்கூடிய நார்மல் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டுக்கும் நாங்க இப்ப பண்ணிருக்கிற ரிப்போர்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டேலியில இருக்கிற ரிப்போர்ட் பில்ல பேஸ் பண்ணி அதுவே கால்குலேட் பண்ணி அங்க வந்துடும். பட் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டிசிஎஸ் ரூல் எப்படி இருக்குன்னா, நான் அமௌண்ட் கலெக்ட் பண்றதை பேஸ் பண்ணி தான் நான் யாரு கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கறது இன்னைக்கு ரூல்ஸா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க அந்த ப்ரோக்ராம அடிஷனலா பண்ணியிருக்கோம். பிளஸ் சில கண்ட்ரோல் சிஸ்டமும் இதுல கொண்டு வந்திருக்கோம். உதாரணமா என் கம்பெனில யாரு பண்ணாலும் சரிங்க, நான் 10 கோடி ரூபாய்க்கு மேல டேர்ன் ஓவர் பண்ணிட்டேன், எங்கிட்ட இருந்து வாங்குறவங்க எல்லாத்துக்கும் நான் டிசிஎஸ் புடிச்சுக்கிறேன். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், இயர் எண்ட்ல கிளைம் பண்ணிக்கலாம். சோ அதனால நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வித்தவுட் டிசிஎஸ் இல்லாம நீங்க பில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலும் வச்சிருக்கோம். இல்ல சார் நான் அப்படி பண்ண விரும்பல, ஆனா ஒரு சில பார்ட்டிக்கு நான் விட்டுறலாம்னு நினைக்கிறேன்னா நீங்க அந்த ஒரு சில பார்ட்டிக்கு மட்டும் என்ன பண்ணி விட்டுறலாம், எடுத்து விடலாம். சோ மீதி இருக்கிற எல்லா பார்ட்டிக்கு என்ன கேட்கும், டிசிஎஸ் இல்லாம பில் பண்ண விடாது. சோ இந்த ஒரு வகையான சிஸ்டம். செகண்ட் வகை, நான் பில் பண்ணும்போது 50 lakhs ஒரே பில்லா போட்டும் போது அது வார்ன் பண்ணி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், இந்த பில்லோட வேல்யூ 50 லட்ச ரூபா தான் இருக்கு, நீங்க இது கம்முன்னு 2 பில்லா போட்டுட்டீங்கன்னா டிசிஎஸ் அப்ளை ஆகாது, அது ஓகேவான்னு கேட்கும். அதையும் மீறி நீங்க பில் பண்ண போனீங்கன்னா டிசிஎஸ் உங்களை கம்பல்சரி போட சொல்லும். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இப்ப நம்ம இந்த மாடியூல்ல பண்ணிருக்கோம். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் சார், நீங்க இந்த மாடியூல் எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த ரிப்போர்ட் கிடைச்சிரும். ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்க டேலியில F11 பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டாச்சுரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் இருக்கும், பார்த்திருக்கீங்கல்ல? இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணிருக்கேன், பிளஸ் டிசிஎஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிருக்கேன். இங்க ஒரு ஆப்ஷன் கேக்குதா உங்களுக்கு, தேர்ட் ஆப்ஷன் என்ன கேக்குது, டிசிஎஸ் எல்லா பார்ட்டிக்கும் குடிக்கட்டுமான்னு கேட்கும். நீங்க இதை எஸ் கொடுத்துட்டா எல்லா பார்ட்டிக்கும் டிசிஎஸ் அப்ளை ஆகும். வித்தவுட் டிசிஎஸ் இல்லாம உங்களால என்ன பண்ண முடியாது, பில் பண்ண முடியாது. சோ இதை நான் எஸ் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிட்டேன். ரெண்டாவது பார்ட்டி நேம். இப்ப ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், டேலி வச்சிருக்கோம். டேலி வச்சிருக்கும் போது ஆல்ரெடி லெட்ஜர் நேம், ஐட்டம் நேம் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இந்த லெட்ஜர்ஸ்ல போயிட்டு
நம்ம என்ன பண்றோம், TCS எனேபிள் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா, TCS applicable as அவர் இண்டிவிஜுவலா கம்பெனியா அப்படிங்கறத இங்க மேப் பண்றோம். அதே மாதிரி இங்க பேன் நம்பர் கொடுக்குறோம். வித்தவுட் பேன் நம்பர்னா 1% பிடிச்சிரும், வித் பேன் நம்பர்னா 0.075% அப்ளிகபிள் பண்ணும். ஸோ இது அடுத்த கண்டிஷன். அதுக்கு அடுத்தது சேல்ஸ் லெஜர்லயே எனேபிள் பண்ணுவோம். ஓகேங்களா, சேல்ஸ் லெஜர்ல மட்டும் என்னன்னா இந்த நேச்சுரல்ங்கிற ஒண்ண செலக்ட் பண்ணுவோம். இந்த நேச்சுரல் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன், நீங்களே கிரியேட் பண்ணலாம். இந்த நியூ கேட்டகரிங்கிற ஆப்ஷன் வழியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு தான் நீங்க ஃபில் பண்ணுவீங்க. செக்ஷன் என்ன, இண்டிவிஜுவல்னா எப்படி, கம்பெனினா எப்படி, வித் பேன் நம்பர்னா எப்படி, வித்தவுட் பேன் நம்பர்னா எப்படிங்கிறதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கான்ஃபிகரையும் முடிச்சிடுறோம். ரெண்டாவது, எப்படி அவுட்புட் ஜிஎஸ்டி இன்புட் ஜிஎஸ்டி எல்லாம் கிரியேட் பண்றோமோ அது மாதிரி டிசிஎஸ்க்கும் ஒரு டியூட்டி லெஜர் கிரியேட் பண்றோம். ஏன்னா அதை நம்ம கால்குலேட் பண்ணி கேப்சர் பண்றதுக்கோசம் ஒரு டிசிஎஸ் லெஜர் என்ன பண்றோம், கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு பார்ட்டி லெஜர். தர்மராஜ், ஒன்ஸ் அகைன் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. அந்த டிசிஎஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்க இல்லையா, அந்த நியூ கேட்டகரியில என்ன செக்ஷன் நம்ம வந்து என்னென்ன செக்ஷன்ஸ் போட முடியும்? 206H ஏதாவது செக்ஷன்ஸ் இருக்கா? ஆமா, நிறைய இருக்கு. 206H தான் இது. 206Hலயே ஒன்னு 2 3 கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. நீங்க உங்களுக்கு வேணுங்கிற செக்ஷன் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு இது பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம இந்த கேட்டகரியில தான் இருக்கோம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது. இல்ல நீங்க அது கூகுள்ல கொடுத்தீங்கன்னாவே வரும். இப்போதைக்கு டிசிஎஸ் ஆன் சேல் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது 206Hல ஒரு செக்ஷன்ல இருக்கும். அதை நீங்க கூகுள்ல கொடுத்தீங்கன்னாவே எடுத்துக்கலாம். சரி சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எனேபிள் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கு அப்புறம் இப்ப நார்மலா ஒரு பார்ட்டிக்கு நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா அந்த என்ட்ரி போடும்போது உங்களுக்கு அப்ளை பண்ண சொல்லும். நான் ஆல்ரெடி போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்து உங்களுக்கு போடுறேன். இப்ப நான் ஒரு பார்ட்டிக்கு பில் பண்ண போறேன். இந்த பில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேட்டகரி எடுத்துக்கலாம், வித் பேன் நம்பர். கஸ்டமர் வித் பேன் நம்பரோட எடுக்கிறேன். இவருக்கு பில் பண்றேன், ஒரு சிங்கிள் பில் போடுறேன். சிங்கிள் பில் போடும்போது 50 lakhs வச்சு போடுறது ஈஸி. இது போட்டோம்னாவே என்ன பண்ணிக்கும், அதுவே குடிக்கட்டுமா வேண்டாம்னு சொல்லி அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். நான் பிடிக்காம போறேன், நான் டிசிஎஸ் போடல, பில்லோட வேல்யூ எவ்வளவுனா 50 lakhs. ஸோ உங்களுக்கு வார்னிங் வருதா? ஸோ இங்க ஒரு காட்டுதா, டோட்டல் டர்ன் ஓவர் கரண்ட் பில்லிங்கோட சேர்த்து எவ்வளவு வருது, 50 lakhs தாண்டங்காட்டிக்கு ஒரு வார்னிங் சிஸ்டம் இருக்கும். 50 லட்ச ரூபாய் பில் வேல்யூ போகுது, நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த பில் வேல்யூ ரெண்டா கூட பிரிச்சு போடலாம்னு சொல்லும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், பில்ல பிரிச்சு போடுறேன். ஃபர்ஸ்டோட பில் வேல்யூ ஒரு 30 lakhs போடலாம். இப்ப பாருங்க, இந்த மொத்தமா ஒரு போன வருஷத்துக்கு இல்லாம இந்த வருஷம் மட்டும் தான் சேர்த்து எவ்வளவு இருக்கு, போன வருஷம் 2 வருஷம் சேர்த்து 35 லட்சம் ரூபாய்க்கு பில் பண்றாருன்னா இது என்ன பண்ணிக்கோ, டிசிஎஸ் நாட் கிவன் பில்லிங், நம்மளுக்கு அது அப்ளை ஆகாது. நான் சேவ் பண்றேன். ஆனா சேவ் பண்ண விடாது. ஏன் சேவ் பண்ண விடாது, நான் டிசிஎஸ் கீழே தான் இருக்கேன், லிமிட் கீழே தான் இருக்கேன். ஏன் இப்ப சேவ் பண்ண விடல இந்த என்ட்ரிய? சொல்ல முடியுமா? ரைட், 100% சார். நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், டிசிஎஸ் ஆல் பார்ட்டிஸ்க்கு எடுத்து கொடுத்துட்டேன். சோ அதனால என்ன பண்ணுது, எனக்கு அது இல்லாம சேவ் பண்ண விட மாட்டேங்குது. சோ அப்ப இந்த ஒரு பார்ட்டிக்கு மட்டும் நான் என்ன பண்ணணும், எடுத்து விடணும். இல்ல நான் இப்போதைக்கு அதை கண்ட்ரோல் பண்ண விரும்பல அப்படின்னா நீங்க இதை போய் இப்போதைக்கு நோ கொடுத்துட்டா அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் வேலை செய்யாது. சோ இப்ப நான் மறுபடியும் அதே பார்ட்டிக்கு போடுறேன். சேவ் பண்ணிருச்சா? சோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இப்ப நம்ம ப்ரோக்ராம் வழியா பண்ணிருக்கோம். ஓகே, எந்த பார்ட்டிக்கு பிடிக்கணும் பிடிக்க கூடாது, இல்ல எல்லா பார்ட்டிக்கும் பிடிக்கணுமா, இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி வேலிடேட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா நீங்க பண்ணிக்கலாம்.
ஓகே, செகண்ட் ஒன் அதே பார்ட்டி தான். பட் இப்ப என்ன பண்றோம், அவருக்கு அடுத்த பேலன்ஸ் பில் பண்ண போறேன். டிசிஎஸ் போடல. இப்ப பாருங்க 70 லட்சம் ரூபா வருது. என்ன சொல்லுது, நீங்க ஃபர்ஸ்ட் பில் பண்ணது 30 லட்சம், இப்ப அடுத்தது பண்றது 30 லட்சம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பில்ல கூட உடைச்சு போடுறதுன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும், கம்பல்சரி டிசிஎஸ் பிடிக்கணும். நீங்க அதை லட்ஜர் என்ன பண்ணணும், கண்டிப்பா இதுல பண்ணணும் அப்படிங்கிற வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். இல்ல நான் இப்ப இதுல போய் பிடிக்கிறேன்னா நீங்க தாராளமா பேக் போலாம். போயிட்டு டிசிஎஸ் நான் பிடிச்சிட்டேன், பிடிச்சிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த வார்னிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம், கண்ட்ரோல் சிஸ்டமும் கொடுத்துட்டோம். சோ நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்குள்ள போலாம். ரிப்போர்ட்குள்ள போகும்போது இதுல வராது. காரணம் என்ன, நான் டிசிஎஸ் அப்ளைவே சொன்னேன், பில் பண்ணா கிடையாது, பேமெண்ட் உள்ள வர்றதை பொறுத்து தான் டிசிஎஸ் வரணும்னு சொன்னேன். ஓகேங்களா? சோ அப்ப அந்த பேமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிசிஎஸ் கொண்டு வரணும். சோ இப்ப நான் உங்களுக்கு பேமெண்ட் வாங்குறேன். சோ ரிசிப்ட் போட போறோம். அதே பார்ட்டி தான். ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்குறேன். ஓகேங்களா? 10 லட்சம் ரூபால ஒரு 2 இது இருக்கும். ஃபர்ஸ்ட் பில் 35 lakhs, அடுத்த பில் 35 lakhs 40,000 டிசிஸோட இருக்கும். இந்த பில்ல செலக்ட் பண்ணிக்கிறேன், 10 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்றேன். ஒரு ரிப்போர்ட்குள்ள போலாம். உங்களுக்கு சேல் பில் ஒரு ஸ்கிரீன் தெரியுதா? இந்த டிசிஎஸ் அமௌண்ட் நாங்களே இப்போ கேப்சர் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்கோம். இந்த பில்லுக்கு அகேன்ஸ்டா இந்த டிசிஎஸ் அமௌண்ட் எவ்வளவு, 2655 ரூபா தான் இவருக்கு இந்த பில்லில் நம்ம போட்டிருக்கக்கூடிய டிசிஎஸ் அமௌண்ட். இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த பில்லுல நம்ம போட்டிருக்கக்கூடிய டிசிஎஸ் அமௌண்ட் 2655 ரூபாய். இதை சேவ் பண்ணிட்டோம். இப்போ இவர்கிட்ட இருந்து பேமெண்ட் நான் ரிசீவ் பண்ண அப்படியே நான் போட்டு காட்டினேன்ல 10 lakh, அதே ரிசிப்ட் தான். ஸோ இப்போ போடுறேன். போடும்போது இங்க காட்டும் எந்த பில்லுக்கு டிசிஎஸ் வருது வரலைங்கிறது இங்கேயே பாத்துக்கலாம். சோ இந்த பில்லுக்கு தான் டிசிஎஸ் வருது, இந்த பில்லுக்கு அமௌண்ட் வாங்கும்போது தான் கால்குலேட் ஆகணும், அது பேஸ் பண்ணி தான் கால்குலேட் ஆகும். பில்லோட வேல்யூல டிசிஎஸ் எவ்வளோ, 2655 rupees. பட் ஆனா இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு வரணும், 749 ரூபாய் வரணும். பேலன்ஸ் உன்னி நம்ம எவ்வளவு அவர்கிட்ட இருந்து வாங்கணும், 1906 ரூபாய் வாங்கணும்னு இங்கேயே வந்துடும். இந்த ஸ்கிரீனை நான் சேவ் பண்ணிடுறேன். சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், ரிப்போர்ட் ஸ்கிரீனுக்குள்ள போலாம். போயிட்டு நான் இங்க பாத்தீங்கன்னா டீடைல்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பேன் இந்த ரிப்போர்ட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல. இதை கிளிக் பண்ணீங்கன்னா பில் வைஸ் பிரேக் போட காட்டும். இந்த கஸ்டமருக்கு மொத்தமா போட்டிருக்கிற வேல்யூ எவ்வளோ, 35,42,000. ஃபர்ஸ்ட் பில் வரல பாருங்க, செகண்ட் பில் மட்டும் தான் வந்திருக்கு. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் பில் அந்த பிலோ த லிமிட், அதை நம்ம இங்க கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது பில்ல மட்டும்தான் டிசிஎஸ் இம்பாக்ட் ஆச்சு, அதனால அந்த ரெண்டாவது பில் இருந்தா உள்ள வருது. அந்த ரெண்டாவது பில்லோட வேல்யூ 35 lakhs. அதுல நான் ரிசீவ் பண்ணிருக்கிற அமௌண்ட் 10,000 rupees. டோட்டல் டிசிஎஸ் அந்த மொத்தமா பில் வேல்யூ கட்ட வேண்டியது 2,600 ரூபாய். வாங்கின 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு டிசிஎஸ், 749 ரூபா தான். பேலன்ஸ் 1,906 ரூபாய் உன்னையும் அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கணும். வாங்கின பின்னாடி என்ன பண்ணணும், கட்டணும். சோ அப்ப இந்த கலெக்டட் டிசிஎஸ் அமௌண்ட்ங்கிற காலத்தை மட்டும் எவ்ரி மந்த் கால்குலேட் பண்ணி வந்த அமௌண்ட் மட்டும் நான் கவர்மெண்ட்டுக்கு கட்டினா போதும். இதுலயே பார்ட்டி வைஸ் ஒரு பட்டன் இருக்கும். பர்டிகுலரா நீங்க பார்ட்டி வைஸ் பாக்குறதுனாலும் பார்க்கலாம், இல்ல நான் டோட்டலா பார்க்கணும் அப்படின்னா கூட டோட்டல் பார்ட்டி பாத்துக்கலாம். டோட்டல் பார்ட்டி பார்த்துட்டு இருக்கும் போதே நல்ல பீரியட் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட பீரியட் சேஞ்ச் பண்ணி கூட ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி இது கால்குலேட் ஆகும். அந்த பீரியட் சேஞ்ச் பண்ணாலும் ரிசிப்ட பேஸ் பண்ணி தான் இது ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் டிஃபரன்சியேஷன். இதுக்கு தான் நாங்க இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கண்ட்ரோல், வார்னிங், அதாவது மாஸ்டர் கான்ஃபிகர் கண்ட்ரோலு, என்ட்ரி போடும்போது வார்னிங் சிஸ்டம்,
அது வார்னிங் 2 வகையான வார்னிங். எப்படி 50 லட்ச ரூபா தான் ஒரே பில் மொத்த பில்லா வருது, இல்ல மொத்தமே அந்த பில்லோட சேர்த்தனால 50 லட்சம் தானே, அதே வார்னிங் சொல்லும். பில்ல நீங்க பிரிச்சு போட்டுக்கிறீங்களான்னு. அதையும் மீறி பிடிக்க போனீங்கன்னா டிசிஎஸ் இல்லாம பில் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. டிசிஎஸ் செலக்ட் பண்ணி போட்டுட்டாலும் அதுக்கு எகென்ஸ்டா எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி டிசிஎஸ் ரிப்போர்ட் பாக்குறதுக்கு ரிப்போர்ட் டிசைனும் இதுல இருக்கும். இதுதான் டிசிஎஸ் மாடியூலா நாங்க இப்ப பண்ணிருக்கோம் சார். சோ இப்போ எங்களோட கஸ்டமரா இருக்கும்போது இப்ப இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நீங்க கூப்பிடுங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த ரிப்போர்ட்டை போட்டு விட சொல்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டிசிஎஸ். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். தர்மராஜ், இப்ப இந்த டூல் இல்லாம நார்மலா நம்ம டிடிஎஸ் மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு, ஒருக்கா மறுபடியும் சொல்லுங்க. இல்ல தர்மராஜ், இப்ப நீங்க இந்த டூல் இல்லாம நம்ம நார்மலா டிடிஎஸ் பண்றோம்ல, நார்மலா சாரி டிசிஎஸ் நம்ம போடுறோம்ல. ஹலோ சொல்லுங்க. ஓகே, அந்த மாதிரி மெத்தட் எனக்கு எப்படி இன்னொரு டைம் எனக்கு சொல்ல முடியுமா? இந்த டூல் இல்லாம ஜஸ்ட் இந்த ஒண்ணுமே இல்ல, இந்த டூல் இல்லாம நீங்க போட்டீங்கல்ல சேல் பில்ல, அதை பேஸ் பண்ணி டேலில இருக்கிற டிஸ்பிளே, இந்த ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ்க்குள்ள போனீங்கன்னா டிஸ்பிளே, ஸ்டாச்சுரி ரிப்போர்ட் டிசிஎஸ்க்குள்ள போனீங்கன்னா அது எடுத்துட்டு வந்திருக்கும். பட் ஆனா இது ரூல்ஸ் பிரகாரம் என்னன்னா, நம்ம என்ன ரிசீவ் பண்ணிருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி தான் கட்டணும் அப்படிங்கறதுதான் இங்க பாலிசி. இங்க பாருங்க, தெரியுதா? டாக்ஸ் கலெக்டட்னு இந்த காலத்துல எல்லாம் வேல்யூ சரியா வராது, பிகாஸ் அந்த ரூல் இதுல இல்ல. அதனாலதான் நம்ம பண்ணிருக்கோம். பண்றது பண்ண முடியும், டேலில ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. பட் ரிசீவ் பண்ணும்போது ரிசீவ் அமௌண்ட் பண்ண அமௌண்ட் கால்குலேட் பண்ணி கட்டறதுக்கெல்லாம் டேலில இப்போதைக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்ல. ஓகே ஓகே ஓகே, அதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் பண்ணிருக்கு. ஓகே ஃபைன் ஃபைன் சார். என்ன காஸ்ட் கஸ்டமர் பிரைசிங் என்ன? அது இந்த பிரைசிங் அப்புறம் பேசிக்கலாம் விஷ்ணு சார். நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு அந்த டெமோ லைன்ஸ் கொடுக்கற சொல்றேன், பாருங்க. சோ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். சார் வேற டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சார். சார் வேற டவுட்ஸ் இருக்கா? இல்லைங்களா, இப்ப டாலி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அப்ப இது வந்து எக்ஸிஸ்டிங் இப்ப டாலி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஆமாங்க. ஹலோ, இப்ப யூஸ் பண்ணும்போது அதுவே பண்ணிக்குமா இல்ல நாம அது திருப்பி கான்ஃபிகர் பண்ணணுமா சார்? இல்ல நீங்க அதுவே கால்குலேட் பண்ணனும், அதை கான்ஃபிகர் பண்ணா மட்டும் போதும். பட் இந்த ரிப்போர்ட் டிசைன் டேலில இல்ல. இந்த டிசிஎஸ் சார்ஜஸ் ரிப்போர்ட்னு சொல்லி வச்சிருக்கோம்ல, இது டேலில வராது. ஆனா பில் பண்ணும்போது அந்த டிசிஎஸ் கால்குலேட் பண்றதுக்கு டேலில ஃபெசிலிட்டிஸ் இப்பவே இருக்கு, நீங்க யூஸ் பண்ணி இப்ப பில் பண்ணிக்கலாம். பட் இந்த ரிப்போர்ட் இந்த வேலிடேஷன் எல்லாம் வேணும்னா இப்போதைக்கு டேலில இல்ல, அது இந்த ப்ரோக்ராம் வழியா தான் நீங்க ஆட் பண்ணணும். எனக்கு இன்னொரு டவுட், இப்ப பர்ச்சேஸ் பில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல டிசிஎஸ் ஓட இன்க்ளூட் ஆகி வரும், அத நாம எப்படி போடுறது? அது வந்து சினாரியோ வேற சார். இது சேல் பில். பர்ச்சேஸ் பில் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து அது ஒரு கரண்ட் அசெட் மாதிரி. எப்படி நீங்க இன்கம் டாக்ஸ் டிடிஎஸ் வந்து ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி ஒரு டிசிஎஸ் ஆன் பர்ச்சேஸ்னு ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ணிட்டு, ஓகேங்களா, அத அண்டர் கரண்ட் அசெட் கீழே வச்சுட்டு அமௌண்ட்டை நீங்களா மேனுவலா டைப் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும். ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன்லாம் வராது. அதுவும் இல்லாம நீங்க பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. பர்ச்சேஸ் பில்ல வரக்கூடிய டிசிஎஸ் ஒரு கரண்ட் அசெட்னு ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணி பர்ச்சேஸ் ஸ்கிரீன்ல கேப்சர் பண்ணி நீங்க கரண்ட் அசெட்ல வச்சாவே போதும். ஏ2ல நீங்க அதை கிளைம் பண்ணிக்கலாம். சரி சார், ஓகே சார். எனி அதர் டவுட் சார்? சார் தன்வாஜ் சார், அதுக்கு ஏதோ டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுக்க வேண்டாங்களா? கொடுக்க வேண்டாம். நீங்க டிசிஎஸ் அப்ளிகபிள் கொடுத்தீங்கன்னா ஐட்டம் லெவல்ல இருந்தாலும் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம ஐட்டம் லெவல்ல வந்து 2 கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கும். டிசிஎஸ் ஆன் சேல்னு ஒன்று கொடுக்குறீங்கல்ல, அது மாதிரி டிசிஎஸ் ஆன் பர்ச்சேஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா பார்ட்டி பர்ச்சேஸ் கிரெடிட்டார்ஸ் எனேபிள் பண்றீங்கல்ல, கிரெடிட்டார் எனேபிள் பண்ணும்போது அங்க டிசிஎஸ் எனேபிள் பண்ண முடியாது. ஆமா, வரல, செக் பண்ணோம். அதுதான் அதனால சஜஷன் என்னன்னா, நீங்க டிசிஎஸ் ஆன் பர்ச்சேஸ்னு சொல்லி அண்டர் கரண்ட் அசெட் கீழ ஒரு லெட்ஜரை கிரியேட் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பில் அக்கவுண்ட் பண்ணும்போது நீங்க அந்த மேனுவலா அந்த அமௌண்ட் அடிச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. என்எஃப். ஏன்னா அது எவ்வளவு பர்சன்டேஜ் புடிச்சாலும் ப்ராப்ளம் இல்ல. அது இயர்-எண்ட்ல இன்கம் டாக்ஸ்ல கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட். அது சர்டிபிகேட் மட்டும் வருதான்னு பாத்துக்கோங்க. டாக்ஸ்க்கு அப்புறம் தான் மென்ஷன் பண்ணனும் இல்லையா? அது 2 கேட்டகரி சார். அதுவும் 2 கேட்டகரி. ஒரு சில பேர் டாக்ஸோட சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சில பேர் டாக்ஸ் இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ 2 என்னன்னா, அக்கவுண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர்ல போயிட்டு நம்ம டாக்ஸ் லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த டாக்ஸ் லெட்ஜருக்கும் டிசிஎஸ் எனேபிள் பண்ணிருப்போம்.
இதை நாட் அப்ளிகபிள் கொடுத்துட்டா டாக்ஸ் லெட்ஜருக்கு என்ன வராது, டிசிஎஸ் வராது, அவ்வளவுதான். சோ டிசிஎஸ் டாக்ஸ் லெட்ஜருக்கு வரணும்னா அப்ளிகபிள் கொடுங்க, வர வேண்டாம்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? சார் இப்ப டான் நம்பர் மஸ்ட்ங்களா? ரவுண்ட் ஆஃப் இஸ் பாசிபிள் சார். பேன் நம்பர் கம்பல்சரி சார், ஆனா இல்லாம கூட நீங்க பண்ணிக்கலாம். காரணம் என்ன, சில பேர்த்துட்டு பேன் நம்பர் இருக்காது, அதனால ஆதார் கார்டை வச்சு பண்ணணும்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ அதுவும் ஒரு ஃபெசிலிட்டியா கொடுக்குறாங்க. பட் ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, பேன் ஆதார் மட்டும் தான் மஸ்ட். டான் உங்க கம்பெனிக்கு மஸ்ட். பிகாஸ் என்னன்னா, நீங்க புடிச்சு கட்டக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா டான் நம்பர் நீங்க வச்சிருக்கணும். ஓகே. டான் நம்பர் இல்லாம உங்களால பிடிக்க முடியாது. ஓகே சார். சார் சார் ஒரு சில பார்ட்டி ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் வந்து பேன் நம்பரே வந்து டான் நம்பரா மென்ஷன் பண்றாங்களே. 100% அது தப்பு. டான் நம்பர் வேற, பேன் நம்பர் வேற. அதே மாதிரி பேன் நம்பர் இல்லாம ஒருத்தர் 50 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ண முடியாது. அப்படி பண்ணணும்னா அவர் எங்கேயாச்சும் அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்கணும். அந்த மாதிரி பீப்புள் பண்ணும்போது மட்டும்தான் வித்தவுட் பேன். ஆனா எதை கேட்கறாங்க கவர்மெண்ட், ஆதார் கேட்கறாங்க. இல்ல சார், இப்ப ஒரு சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஆயில், இந்த மாதிரி எடிபிள் ஆயில்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, பிசினஸ் ஹோல்சேல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள 50 லட்சத்துக்குள்ள போறாங்க சரிங்களா. இப்ப அவங்க கிட்ட டான் நம்பர் வாங்க போகும்போது 50 லட்சத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு டிசிஎஸ் அப்ளை ஆகாது. இல்ல 50 லட்சத்துக்கு மேல போகுதுன்னு நான் சொல்றேன். நான் அவங்க பில்லிங் ப்ராசஸ் 50 லட்சத்துக்கு போகும்போது உங்ககிட்ட கம்பல்சரி பேன் நம்பர் இருக்கணும். அதே மாதிரி எனக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல போனா நான் டான் நம்பர் எடுக்கணும். இதுதான் ரூல். 10 கோடிக்கு மேல போனாவே டான் நம்பர் கம்பல்சரி இருக்கணும். ஆமா. சரி, இப்ப 50 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது என்னன்னா 1 இயர் டேர்ன் ஓவரா கன்சிடர் பண்றாங்க சார். அந்த 1 இயர் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது என்னன்னா லாஸ்ட் இயரா கூட இருக்கலாம், இல்ல கடந்த 6 மாசம் இல்ல அதுக்கு முன்னாடி 6 மாசம் சேர்த்து கூட கால்குலேட் பண்ணலாம். நீங்க 2 பக்கமும் பார்த்துட்டு 50 lakhs மேல போகுதுன்னா அவருக்கு அடுத்த பில்லுலயே நீங்க என்ன பண்ணிடுங்க, டிசிஎஸ் போட்டு பில்ல ரைஸ் பண்ணுங்க. அவர் எவ்வளவு அமௌண்ட் அந்த பில்லு கொடுக்குறாரோ அதுக்கு உண்டான டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டிடுங்க. எவ்ரி மந்தோட பில்லுக்கு உண்டானதும் வந்த அமௌண்ட்டுக்கு உண்டான டிசிஎஸ் நீங்க எப்ப கட்டணும், அடுத்த மாசம் 7ஆம் தேதிக்குள்ள கட்டிடணும். Any other doubt, sir? Sir, TCS round off is possible. Sir, maximum நீங்க வேணும்னா round off எடுக்கலாம். TCS லெட்ஜர் இருக்கும், சேல் லெட்ஜர்ல. பட் ரவுண்ட் ஆஃப் எப்பவுமே அப்வர்ட்ல தான் இருக்கணும், இல்லைன்னா நார்மல் ரவுண்டிங்ல இருக்கணும். சோ அது நீங்க எடுத்துக்கிட்டா போதும். ட்ரை பண்ணுங்க. அப்படி முடியலன்னா நீங்க எனக்கு கால் ஃபேர் பண்ணுங்க, நான் பண்ணி பார்ப்பேன். எனி அதர் சார்? ஹலோ சார். சார் இப்ப பேமெண்ட் வந்து 60 days ஆர் 90 days எங்களுக்கு ரிசீவ் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்ப வந்து டிசிஎஸ் பே பண்ணணும் சார்? அந்த 90 days வரும்போது நீங்க அந்த 90 days வந்ததுக்கு அப்புறம் கூட கட்டலாம். ஓகே, கட்டலாம். அதை பாக்குறதுக்கு தான் நாங்க இப்ப இந்த ரிப்போர்ட் டிசைன் பண்ணிருக்கோம். இது டேலில இல்லைங்கிற காட்டிக்கு தான் நாங்க இந்த ரிப்போர்ட் டிசைன் பண்ணிருக்கோம். நீங்க பில் பண்ணது எப்ப வேணா இருக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ரிப்போர்ட்ல போகும்போது தான் நான் எப்ப பில் பண்ண, அதுக்கு எப்ப பேமெண்ட் வந்திருக்கு, சோ அந்த பீரியடுக்கு மட்டும் கட்டினா போதும். ஓகே. எனி அதர் டவுட் சார்? நெக்ஸ்ட் போலாமாங்க சார்? ஹலோ சார், நெக்ஸ்ட் போலாமா? எனி ஒன் சேட் பண்ணலாமே? அம்பரீஷ் சார் மூவ் பண்ணலாங்களா? சொல்லுங்க சார். சார் சார் சொல்லுங்க சார். பில்லுல ஃப்ரைட் சார்ஜஸ் வருது இல்லைங்க சார்? சார் மூவ் பண்ணலாம் சார். அதுக்கு டிசிஎஸ் நம்ம பே பண்ணுமாங்க சார்? சார் நீங்க பில்லுன்னு இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரைட் சார்ஜஸ் நீங்க ரிசீவ்டா கன்சிடர் பண்ணீங்கன்னா அதுவும் டேர்ன் ஓவர்ல ஆட் ஆகும். அதுக்கும் நீங்க சேர்த்து தான் டிசிஎஸ் வாங்கணும். அதுக்கும் சேர்த்து தான் பண்ணணும். ஆனா அதுல லெட்ஜர்ல பண்றீங்க சார். ஃப்ரைட் சார்ஜஸ், ஃப்ரைட் ரிசீவபிள்ஸ் அந்த லெட்ஜர்ல பார்த்தோம்னா அந்த டிசிஎஸ் எனேபிள் பண்ற ஆப்ஷன் இல்ல. அது நீங்க எக்ஸ்பென்ஸா வச்சீங்கன்னா எனேபிள் பண்ண முடியாது. பட் நீங்க அதை இன்கமா ட்ரீட் பண்ணா எனேபிள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பண்றேன் பாருங்க. நான் ஃப்ரைட்னு ஒரு லெட்ஜர் சும்மா அடிக்கிறேன். இதை நான் இன்டைரக்ட் இன்கமாவோ அல்லது டைரக்ட் இன்கமாவோ கன்சிடர் பண்றேன் அப்படின்னாலுமே நான் இன்கம்னு கொடுத்துட்டேனாவே அது ஃப்ரைட் எடுத்துக்கும். தெரியுங்களா டிசி சொல்லுதா? நான் எக்ஸ்பென்ஸ் வச்சேன்னா தான் வராது. ஃபைன் சார். நெக்ஸ்ட் மூவ் பண்றேன் சார்.
சார் ப்ளீஸ் ஷேர் தி ஜேர்னல் என்ட்ரி. சார் ஜேர்னல் என்ட்ரி போகும்போது அந்த வேல்யூலாம் நீங்க தான் மேனுவலா டைப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இந்த கால்குலேஷன் ஜேர்னல் என்ட்ரில வேலை செய்யாது. இதுதான் இந்த டேலியோட ஃபெசிலிட்டி. ஓகே சார். இப்போ அது உங்க அதே ஸ்கிரீன்ல இப்போ ஒரு டேலி காட்டுதா சார் உங்களுக்கு? இப்போ நீங்க ஒரு டேலி பாக்குறீங்களா? தெரியுதா? ஆமா ரைட். இதுதான் நீங்க நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போற டேலி சார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேலி 7, டேலி 6.3, டேலி 8, 8.1, டேலி 9, டேலி ERP 9 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ் அந்த ப்ராடக்ட் மாறிட்டே வரும். நீங்க அந்த இது எடுத்தீங்கன்னா 3.6, 4.5, 5.4 எல்லாம் நிறைய சேஞ்சஸ். அப்படியே வந்து இன்னைக்கு என்ன இருக்கு? டேலி ERP 9 சொல்லி ஒரு ப்ராடக்ட் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டேலி பிரைம்னு சொல்லுவாங்க. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல டாப்ல பாருங்களேன், ஒரு நேம் தெரியுதா உங்க எல்லாத்துக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு நேம் தெரியுதா உங்க எல்லாத்துக்கும்? டாப்ல டேலி பிரைம்ங்கிற நேம் தெரியுதா உங்க எல்லாத்துக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு டாப். இதுதான் இந்த ப்ராடக்டோட நேம் சார். இந்த ப்ராடக்ட் தான் நெக்ஸ்ட் வரக்கூடிய ப்ராடக்ட் டேலில. ஸோ இது டோட்டலாவே டிஃபரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கிரீன்ல ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, இன்வென்ட்ரி இன்ஃபோங்கிறதெல்லாம் காண பாருங்களேன். அக்கௌண்டிங் என்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் வவுச்சர் என்ட்ரி எல்லாம் வச்சிருந்தீங்கல்ல, அது எதுவுமே இதுல இருக்காது. ஸோ இது எல்லாமே டிஃபரா பண்ணியிருக்காங்க. ஒரு யூசர், அதாவது அக்கௌண்ட்ஸ் தெரியாத ஒரு பர்சன் வந்தா கூட இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸோ முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அக்கௌண்டிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவர் வந்தா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் டேலிய. அக்கௌண்டிங் வச்சிருந்தா யாருக்கு என்னன்னே தெரியாது. புதுசா ஒருத்தர் வராருன்னா, அக்கௌண்ட்ஸ் தெரியாம ஒருத்தர் வந்தாருன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது அக்கௌண்டிங் வவுச்சர்னாவே அவருக்கு தெரியாது. பட் ஆனா இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் மாத்திட்டாங்க. மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா கிரியேட் ஆல்டர் அப்படின்னு இருக்கும். டிரான்சாக்ஷன்ல பாருங்களேன், வவுச்சர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் பேசிக்கான ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் சேஞ்சே பண்ணியிருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, அக்கௌண்ட்ஸ் இருக்கோ இல்லையோ, அவருக்கு தெரியணுமோ தெரியலையோ, ஏன்னா 24/7 அக்கௌண்ட் இருக்க முடியாது. நைட் ஷிஃப்ட் எல்லாம் ஓடுற கம்பெனில பில் பண்றவருக்கு அக்கௌண்டிங் நாலேஜ் எல்லாம் இருக்கவே இருக்காது. அவர் ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்திருப்பாங்க, அவர் ஓபன் பண்ணி பில் பண்ண சொன்னா அவர் பாட்டு பில் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கெல்லாம் வந்துகிட்டு சார் நீங்க அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல போயிட்டு மாஸ்டர்ல போய் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோல போய் லெட்ஜர்ல போய் கிரியேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அவர் கிரியேட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும். அதுக்கு பதுவா இந்த பாருங்க, மாஸ்டர்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். கிரியேட் பட்டன் இருக்கா, கிளிக் பண்ணுங்க. பண்ணுனா பாருங்க லெட்ஜர்னு ஒண்ணு வருதா, இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ண நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா சொல்ற மாதிரி எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ இல்ல, இன்வென்ட்ரி இன்ஃபோ கிடையாது, பேரோல் இன்ஃபோ கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே காமன் கிரியேட் மட்டும்தான். ஸோ கிளிக் பண்ணுங்க, எதை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. இது சிம்பிளா மாத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமா மாத்திட்டாங்க. சரி சார், இப்ப நான் காஸ்ட் கேட்டகரி இல்ல காஸ்ட் சென்டர் எல்லாம் கிரியேட் பண்ணோம், இந்த இடத்துல காணோம், என்ன பண்ணட்டும் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு டாப்ல பாருங்க, அந்த இதுலயே ஷோ மோர்னு ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணலாம். சார் உங்க எல்லாத்துக்கும் தெரியுதா? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஓகே சார், தெரியுது. ஆமாமா, ஷோ மோர். ஆனா நான் பண்ணிட்டு இருக்கிறது மவுஸ் யூஸ் பண்ணி சார். மவுஸ் தெரியுதுங்களா? மவுஸை யூஸ் பண்ணி நீங்க ஆப்ரேட் பண்ண முடியும் இனிமேல். ஸோ டேலியை பொறுத்த வரைக்கும் கீபோர்டு ஆப்ரேஷன் தான் நிறைய டிபென்சி இருந்தது. கீபோர்டு ஆப்ரேஷன் இல்லாம டேலியில என்ன பண்ண முடியாது, மவுஸ் ஆப்ரேஷன் இல்லாம இருக்கும். ஸோ இப்போ டேலி என்ன பண்ணிட்டாங்கன்னா மவுஸ் ஆப்ரேஷனை கொடுத்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபை கொடுக்குறாங்க. ரெண்டாவது மவுஸை யூஸ் பண்ணியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் மவுஸை யூஸ் பண்ணி நான் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணும்போது மற்ற லிமிட்ஸும் எனக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுல பாருங்க, சோ இன்ஆக்டிவ்னு ஒரு வருதா. ஃபர்ஸ்ட் ஒன் சோ மோர் இருந்தது,
அதை நான் கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ணும்போது என்ன வருது? ஷோ இன்ஆக்டிவ்னு வரும். அந்த இன்ஆக்டிவ் மீனிங் என்னன்னா, F11ல போயிட்டு எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த எனேபிள் பண்ணாம விட்டதெல்லாம் மறைஞ்சிருச்சு. நான் ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்தேன்னா அதுவும் தெரியும். இங்க தெரியுதா காசு சென்டர்? ஸோ ஒருத்தர் ஒன்னு எனேபிள் பண்ணணும்னு நினைச்சாருன்னா F11ல போய் தொலைவிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல, இங்கேயே இருக்கு. ஷோ இன்ஆக்டிவ் கொடுத்துட்டு நான் அந்த காசு சென்டர் எனேபிள் பண்ணணும்னு நினைச்சேன்னா அந்த காசு சென்டர் மேல வச்சு என்டர் அடிச்சா போதும், அதுவே என்ன பண்ணிக்கும், ஆக்டிவேட் பண்ணட்டுமான்னு கேட்கும். எஸ் கொடுத்தா ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன கிரியேட் பண்ணணுமா? கிரியேட் பண்ண உள்ள போறேன், காணுங்கும் போது என்ன சொல்லலாம், ஷோ மோர் கொடுக்கலாம். கொடுத்தும் வரல, அப்ப நான் ஆக்டிவேட்டே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இன்ஆக்டிவேட் கொடுத்துட்டு அது மேல கசர் அடிச்சு நான் இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணலாம். ஸோ பேசிக்கா மாஸ்டர்ல இந்த சேஞ்சஸே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி வவுச்சர் ஸ்கிரீனுக்குள்ள போய் பாருங்க. இதுதான் வவுச்சர் ஸ்கிரீனா இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற பட்டன் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்துச்சா? ஸோ ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கும், உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி பட்டன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஏதாச்சும் என்ட்ரி மிஸ் ஆகுதுன்னா அதர் வவுச்சர்ஸ் யூஸ் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா மோர் டீடைல்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி வைஸும் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க பேசிக்கா. ஸோ இதுவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்னு என்னன்னா, நான் வவுச்சர் என்ட்ரி போட்டுட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும்னா நீங்க ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வரணும், இல்ல இந்த ஸ்கிரீனை சேவ் பண்ணிட்டு தான் வெளியே வரணும். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, கோ டு நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் போகணும், போய் பார்த்துட்டு திரும்ப அதே ஸ்கிரீனுக்கு வரலாம். புரியுதா? ஸோ ஒரு ஃபிளெக்சிபிள் இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீனுக்கு போயிட்டு திரும்ப அதே ஸ்கிரீனுக்கு வரக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நான் பில்ல பாதி என்ட்ரி பண்ணிட்டேன், திடீர்னு ஒரு போய் அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் அந்த பார்ட்டி இது பார்க்கணும்னா பார்த்துட்டு திரும்ப என்ன பண்ணிக்கலாம், அதே பில்டிங் ஸ்கிரீனுக்கு வர முடியும். ஸோ முன்னாடி டேலியில் எப்படி இருக்கும்னா, நீங்க சேவ் பண்ணிட்டு திரும்ப வெளியே வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு திரும்ப அந்த என்ட்ரிக்குள்ள போய் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். பட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், கோ டுன்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்றாங்க. இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்குள்ள வருது. ஸோ மவுஸ் ஆபரேஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணிக்கலாம், யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேர்ட் ஆப்ஷன், ஒரு ஸ்கிரீன்ல இருந்துட்டு மற்ற மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ்க்கு போகக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதுல இருக்கு, ஃபிளெக்சிபிளும். ஸோ அதுவும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், பண்ணிக்கலாம். அப்படியே ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு சார், ஒருத்தர், சார் ஜேர்னல்ல என்ட்ரி போடும்போது டாக்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையும் மாத்திட்டாங்க. நீங்க ஜேர்னல்லயே என்ன பண்ணிக்கலாம், என்ன என்ட்ரி வேணாலும் பாஸ் பண்ணலாம். உதாரணமா நான் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போறேன், ஆனா எது மாதிரி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், சேல்ஸ் மாதிரி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இங்கேயே நம்மளுக்கு அந்த ஆப்ஷனும் கொடுத்துருவாங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதையும் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், இன்வென்டரி இன்வாய்ஸ் எல்லாம் போடுவீங்களா, அது மாதிரி இந்த வவுச்சர்லயே என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸோட வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ்க்கு போகணும், நான் ஒவ்வொரு ரிப்போர்ட் எங்க போய் இருக்கு, நான் அந்த டிஸ்பிளேக்குள்ள போயிட்டு அதுல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போய் அவுட்ஸ்டாண்டிங் போய் ரிசீவபிள்ஸ் போறதுக்கு லெட்ஜர் போய் அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் பார்க்கணும்னா தொலைவிட்டு பதுவா இந்த கோ டு யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க டைப் பண்ண இங்க உங்களுக்கு எனேபிள் ஆகுதா. ஸோ நான் லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கணும்னா இங்க டைப் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். லெட்ஜர் அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கணும்னு சொல்லி டைப் பண்ணா அந்த ரிப்போர்ட் நேரா இங்க போய் ஓப்பன் ஆயிடும். நான் உள்ள போய் அது எங்க இருக்குங்கிற தொலைவணுங்கிற ஃபெசிலிட்டிஸும் இப்ப எல்லாம் தூக்கிட்டாங்க. ஸோ இதுவும் மாறி இருக்கும். ஸோ பேசிக்கா ஸ்கிரீன்ஸ் மாத்திட்டாங்க, ஒரு பேசிக் லெவல் ஃபங்க்ஷனாலிட்டி மாத்திருக்காங்க, யூசர் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததெல்லாம் இதுல அட்வான்டேஜா மாத்திருக்காங்க. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் இதுல நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இது இந்த ப்ராடக்ட்ல நம்மளுக்கு சேர்ந்து வரப்போகுது. இதுக்கு கண்டிஷன் என்னன்னா, கம்பல்சரி ரெனியூவல் ஆயிருந்தா இது உங்களுக்கு ஒரு ஆஃபர் பிரைஸாவோ இல்ல பிரைஸ் ஃப்ரீயாவோ கிடைக்கலாம். ஆனா ரெனியூவல் பண்ணலினா அந்த டைம்ல என்ன பிரைஸ் பிக்ஸ் பண்றாங்களோ அதைத்தான் நம்ம கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி உங்க டேட்டா மைக்ரேட் பண்றது, அந்த ERP 9 இருந்து இதுக்கு மைக்ரேட் பண்றது ஈஸிவே, அப்படியே மைக்ரேட் ஆகுது, ப்ராப்ளம் கிடையாது. செகண்ட் திங், இதோட யூசிங் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேலி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது யூஸ் பண்றதுக்கு கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். ஆனா புதுசா வர்றவங்களுக்கு ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபிட் ஆயிருப்போம் மனசுல, இந்த பட்டன் நம்ம தோணும். இப்ப நான் ஜிஎஸ்டி ரிப்போர்ட் போக சொன்னா டிஸ்பிளே, ஸ்டாச்சுரி ரிப்போர்ட், GSTR 1 சொல்லி நான் ஸ்டெப்ஸை மனப்பாடம் பண்ணிட்டேன். பட் இப்ப நான் போகணும்னு நினைச்சேன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே எல்லாம் இருக்கு, இதோ டிஸ்பிளேக்குள்ள போகலாம், இதே ஸ்டாச்சுரி ரிப்போர்ட்ஸ்ல போகலாம், GSTக்குள்ள போகலாம், அதே ரிப்போர்ட் இங்கேயும் இருக்கு, இல்லாமலாம் இல்ல.
எனக்கு அதை விட எனக்கு தெரியாது அப்படின்னா இங்கிருந்தே நான் அடிக்க முடியும், அடிச்சுட்டு நான் அந்த ரிப்போர்ட்குள்ள போக முடியும். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் இதுல இருக்கு. ஸோ இப்ப ஸ்டாக் ரிப்போர்ட் போகணுமா, அடிச்சு ஸ்டாக் அப்படின்னு அடிச்சா போதும், ரிப்போர்ட்குள்ள போக முடியும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இதுல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ் கால் உங்களுக்கு டேலி ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க எங்களை கூப்பிட்டு அதுல கேட்டு நான் உங்களுக்கு சார்ஜஸ் பண்றது இதெல்லாம் இப்ப ஓடிட்டு இருக்கு. பட் நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னா அதெல்லாம் கிடையாது. நேரா இந்த ஹெல்ப் போங்க. ஹெல்ப் போனீங்கன்னா இங்கே ட்ரபிள் ஷூட்னு ஒண்ணு இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு சில எரர் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துரும். என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிற ரிப்போர்ட் நீங்களே பார்க்கலாம். உங்களோட சர்வரோட கம்யூனிகேட் ஆகலையா, உங்க லேண்ட்ல ப்ராப்ளமா, இன்டர்நெட்ல ப்ராப்ளமா அப்படிங்கிற ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு இங்கேயே வந்துடும். சோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல இன்னும் நிறைய இருக்கு சார். மேக்சிமம் எங்களுக்கு இன்னும் ஃபுல்லா இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போதும் உங்களுக்கு. இதுக்கு மேல நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெஸ்ட் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ இது என்ன நான் உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றேன்னா நீங்க ப்ரிப்பேரா இருங்க. மேக்சிமம் இது ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க மைக்ரேட் பண்ண வேண்டியது வரும். சரி சார், அப்ப டேலி எல்லாம் ஒர்க் ஆகாதா, முன்னாடி இருக்கிறதெல்லாம் முன்னாடி ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு வேலை செய்யுமானா 100% அது வேலை செய்யும். ஆனா என்னால என்ன கேரண்டி கொடுக்க முடியாதுன்னா எவ்வளவு வருஷத்துக்கு அந்த டேலி ERP9க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏதாச்சும் ரிலீஸ் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ரிலீஸ் எல்லாம் நாளைக்கு வருமா, 1 இயருக்கு அப்புறம் ஜிஎஸ்டில ஏதாச்சும் மாறும் போது டேலி ERP9ல மாத்துவாங்களான்னா தெரியாது. அது நம்மளுக்கு கமிட்மெண்டா கொடுக்க முடியாது. பிகாஸ் டேலி எதுக்கு மூவ் பண்ணிடுவாங்க, இந்த பிரைம் ப்ராடக்ட்டுக்கு தான் அப்டேஷன்ல ஒர்க் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த ப்ராடக்டோட சேஞ்சஸ் எல்லாம் கமிட்மெண்டா வராது. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நியூ ப்ராடக்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிறது தான் பெட்டரா இருக்கும். அதுக்கு உண்டான சப்போர்ட்டுக்கு நாங்க லைவ்ல தான் இருப்போம். உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். தர்மராஜ் சார், சார் இதுக்கு முன்னாடி கொடுத்த மெட்டீரியல் ப்ராசஸ்லாம் வந்து இப்ப நியூ டேலி பிரைம்க்கு எப்படி சார் கன்வெர்ட் ஆகுமா சார்? 100% கன்வெர்ட் ஆக வாய்ப்பு உண்டு விஷ்ணு. ஆனா பட் என்னன்னா அதையும் கேரண்டி பண்ண முடியாது. பிகாஸ் இது பிளாட்ஃபார்மே வேற. ஓகேவா? உதாரணமா நான் இங்க ஒரு மெனு ஆட் பண்ணிருந்தேன்ல, டிசிஎஸ் ரிப்போர்ட்னு ஒரு மெனு ஆட் பண்ணிருந்த ஞாபகம் இருக்கா? அந்த மெனு நான் இப்ப இங்க எனேபிள் பண்றேன். வருதான்னு பாருங்களேன். இங்க போயிட்டு நான் ஆட் பண்ண போறேன். நான் ஆட் பண்றேன் சார். இங்க பாத்துக்கோங்க சார், இதுதான் சூப்பரான ஃபங்க்ஷனாலிட்டி. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு பாத்துல இருக்கிற ஃபைல் வேணும்னா காப்பி பண்ணி தானே பேஸ்ட் பண்ணோம். இப்ப அப்படி கிடையாது. நீங்க இங்க இருந்து அந்த பாத்தை செலக்ட் பண்ணலாம். இங்க பாருங்க, ஸ்பெசிஃபை பார்த்து செலக்ட் ஃப்ரம் டிரைவ்னு இருக்கும். நான் செலக்ட் ஃப்ரம் டிரைவ்ங்கிறத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நான் எப்படி போறேன்னு பாருங்க. செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கிளிக் பண்ணா என்ன ஆகும், அந்த ப்ரௌஸ்க்கு போகும். எரர் அடிக்குதா? ஹலோ விஷ்ணு? எரர் அடிக்குது பாத்து. சோ இதெல்லாம் டிஃபரன்சியேஷன் ஆகும். ஓகேவா? மேக்ஸிமம் கேரண்டி கொடுக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி பண்ண டிடிஎல்ஸ்ல கரெக்ஷனோட கம்பல்சரி வரும். அதை நம்ம பண்ணினா மட்டும்தான் சரியாகும். சார் மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ள வந்துரும் சார். அப்படி இல்லைனாலும் நவம்பர்ல கம்பல்சரி. அதேதான் சார். அந்த ப்ராடக்ட் தான் இப்ப மறுபடியும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி டேலி 18 சொல்லிட்டு இருந்தோம். அது இப்ப என்னவா மாதிரி இருக்குன்னா டேலி பிரைமா குடுக்குறாங்க. ஓகே ஓகே.
ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் இல்லையா சார் டேட் இல்ல இந்த மந்த்? கன்ஃபார்ம் சார். ஓகே ஓகே சார் இந்த பிஸ் ஆப் ஒர்க் ஆகுங்களா? அதுவும் கேரண்டி பண்ண முடியாது சார். சார் ஒரே ட்ராலில மல்டிபிள் ஜிஎஸ்டி கொண்டு வரலாமா சார்? சார் அது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரிக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட்ல வருது சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் அக்டோபர் 2 நவம்பர்ல இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆகும். அடுத்த ரிலீஸ் இதே ப்ராடக்ட்டுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஜிஎஸ்டி போர்ட்டலோட கம்யூனிகேட் பண்ணும். நீங்க சேல் பில் போட்டா எப்படி நீங்க இங்கிருந்து சென்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய பர்ச்சேஸ் பில் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு ஒண்ணு இருக்கு தெரியுதுங்களா? இதுல வர நெக்ஸ்ட் லெவல்ல இது இருக்கு. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல நெக்ஸ்ட் என்ன வரும்னா ஜிஎஸ்டி போர்ட்டல்ல இருந்து எடுக்கக்கூடியது இருக்கு. சோ அது ஜனவரி பிப்ரவரிக்குள்ள வருது. அதுக்கடுத்த ஆப்ஷன் என்னன்னா ஒரே கம்பெனில மல்டிபிள் ஜிஎஸ்டி நீங்க மெயின்டைன் பண்ண முடியும். நாங்க இப்போ வந்து ஒவ்வொரு ஜிஎஸ்டி நம்பருக்கு ஒரு டேலி யூஸ் பண்றோம். இது மல்டிபிள்னா உங்களுக்கு ஒரே இதுல வந்துரும். கண்டிப்பா வரும் சார். ஆல்ரெடி அது 18ல ஒர்க் பண்ணுது. பட் அது இப்ப கொண்டு வர மாட்டாங்க. காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் லான்ச், செகண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டலோட கம்யூனிகேஷன், தேர்டு தான் மல்டிபிள் ஜிஎஸ்டி வித் சிங்கிள் டேட்டா. இப்ப அது கொண்டு வந்தாங்கனாலும் அதை உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி நீங்க ஒரு 6-7 மாசம் என்ட்ரி தனித்தனியா போட்டுட்டீங்க. அதெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. அது என்னோட கணக்கு கரெக்டா இருந்தா அது ஏப்ரல்ல தான் வரும். எனி அதர் டவுட்ஸ் சார்? சார் மொபைல் ஆப் கொடுக்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க, அதை பத்தி ஏதாவது தகவல்? சார் மொபைல் ஆப் இப்ப ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க சார். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா என்ட்ரி போடுற ஃபெசிலிட்டிஸ் இப்போதைக்கு இல்ல. பட் ஆனா நீங்க இப்ப இருக்கிற டேலிலேயே ரிப்போர்ட் எந்த டிவைஸ்ல வேணாலும் பார்க்கலாம். ஐபோன் வச்சிருக்கேன் நான் டிவைஸ் ஓபன் பண்ணி பொதுவா கூகுள் குரோம்லயே என்ன பண்ணிக்கலாம், நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இப்பவே டேலியில கொடுத்துட்டாங்க. ப்ரௌஸ் ஃப்ரம் எனிவேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சார் அது இருக்கு. ஆர்டர் எடுக்கிறதுக்கு சார், சேல்ஸ் ஆர்டர் எடுக்கிறது இப்போதைக்கு வராது சார். அது இனிமேலும் வராது. எப்ப இருந்தாலும் மினிமம் 1 இயர்ல ஆகும். ஏன்னா இப்ப பிஸ்ஸோட ஆப்புக்கு எகேன்ஸ்டா தான் அவங்களே இந்த ப்ரௌஸ் ஃப்ரம் டேலியை கொடுத்தாங்க. ஓகேங்களா? சோ அந்த ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பா பிஸ்ல இருக்கும்போது இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்போதைக்கு தர மாட்டாங்க. பட் இவங்களால பண்ண முடியும். ஓகே சார். தேங்க் யூ. டவுட் சார்? சோ நீங்க இப்ப எல்லாரும் ரெடியா இருக்க வேண்டிய 2 விஷயம் சார். எப்ப வேணா இது பிரைஸ் மாறும். சோ முடிஞ்ச அளவுக்கு ரெனிவல்ல இருங்க. அதுவே போதும். ஓகேங்களா? ரெண்டாவது ப்ரிப்பேரா இருங்க. பீப்புள் மைண்ட் செட்டை மாத்துங்க. காரணம் என்ன, இது வரும்போது ஐயோ இதெல்லாம் டஃபா இருக்கு, பட்டனை காணோம் அதை காணோம் எங்க போறது நல்லா யோசிச்சிடாதீங்க. எதா இருந்தாலும் இந்த கோட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராடக்ட் வந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். இல்லைன்னா இதே மஞ்சள் ஸ்கிரீன் எல்லோ ஸ்கிரீன்ல பல வருஷம் நம்ம ஓட்டணும். மார்ச் 21 வரைக்கும் இருக்கு. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். சார் எங்களுக்கு மார்ச் 21 வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. லாஸ்ட் இயர் தாராளமா சார். லாஸ்ட் இயர் மார்ச்சாங்க சார். இந்த இது இயரா 21 நெக்ஸ்ட் இயரோட சார் 21 வரைக்கும் இருக்கு. அப்ப உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாவே கிடைக்கும். அப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துடும். ஓகே ஓகே ஃபைன். கம்பல்சரி ஃப்ரீயா கொடுப்பாங்க சார். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு மினிமம் 80-90% பக்கம் டிஸ்கவுண்ட்ல தான் வரும். காரணம் என்ன, நம்ம ரெனியூவல் பண்ணிருக்கோம், அவங்க கூட லைவ்ல தான் இருக்கும். அதனால அவங்க பெஸ்டா தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. சார் இந்த 6.6.3 இருக்குல்லங்க சார், அந்த வெர்ஷன் அப்டேட் பண்ணோம்னா லெஜர்ல பூராமே தமிழ்நாடுன்னு இருக்கிறது போயிருதுங்க சார். கொடுங்க, நான் செக் பண்ணி சொல்றேன் சார். நான் எடுத்து பார்த்து தரேன். நீங்க என்ன கூப்பிடுங்க, நான் செக் பண்ணி தரேன். எனி அதர் சார்? ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல நிறைய விஷயங்கள் வரலாம். நீங்க எதுவும் அப்சர்வ் பண்ணிக்காதீங்க. என்னோட ஃபீட்பேக் நைஸ் ப்ராடக்ட். பிகாஸ் என்னன்னா பல வருஷம் அந்த எல்லோ ஸ்கிரீன்ல ஓட்டிட்டோம். இது வந்தா நான் சொன்ன மாதிரி ஜனவரியில உங்க வேலை பழு குறையும். இங்க சேல் பில் போட்டுட்டு மாசத்துக்கு ஒரு ட்ரிப் சிங்க் பண்ணா போதும், அங்க அப்லோட் ஆகும். ஆனா இங்க இருந்து ஜேஎஸ்என் எடுத்துக்கிட்டு அதை கரெக்ஷன் பண்ணி அங்க அப்லோட் பண்ணிக்கிட்டு அங்க வந்திருக்க பர்ச்சேஸ் பில் இங்க வருதா இல்லையான்னு சொல்லி நான் டவுன்லோட் பண்ணி கம்பேரிஷன் பார்த்து ரெக்கன்சலை பார்த்து ஆடிட்டருக்கு கொடுத்து இதெல்லாம் நடக்காம இருக்கும்னா இந்த ப்ராடக்ட் வந்தா மட்டும்தான் நடக்கும். அவ்வளவு தூரம் அப்டேட் ஆயிருக்குங்களா சார்? இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி பல வருஷம் ஆச்சு சார். அதுல ஒரு பேஸ் தான் நம்ம கையில இப்ப கொடுக்குறாங்க. இந்த ஒரு பேஸ் எடுக்கும் போதே சார் நான் இவ்வளவு நாள் மனப்பாடம் பண்ணதெல்லாம் இங்க காணோம், என்னால இது நல்லா இல்ல, எனக்கு கஷ்டம்னு சொல்லி எல்லா ஃபீட்பேக் கொடுத்தா இது கூட வராது. நீ பல நாளைக்கு அதுலயே ஓட்டிடும். இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சார். உங்களுக்கு நான் நிறைய சொல்லலாம். பட் ஆனா இதெல்லாம் ஃபைனலா வரும்போது நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போதைக்கு மார்க்கெட்ல வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்க ப்ரிப்பேரா இருங்க.
ஓகேங்களா? சோ இந்த பிரிண்ட் போறேன்ல, இந்த பிரிண்ட் பாருங்க. நான் இங்க இருந்துட்டு வேற ஏதாச்சும் போய் கூட பிரிண்ட் எடுக்கலாம். தெரியுதா? உங்களுக்கு இங்க இருந்துட்டு நான் ரிப்போர்ட்ஸ் வேணாலும் கூட பிரிண்ட் எடுக்க முடியும். நான் ஒரு ஸ்கிரீன்ல இருந்துட்டு நான் இப்ப இந்த ஸ்கிரீன்ல என்ட்ரி போட்டுட்டு இருக்கேன். என் ஓனர் ஒரு பிரிண்ட் அவுட் கேட்கிறாரு அப்படின்னா இந்த பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அதர்ஸ்குள்ள போயிட்டு எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இதுல வருது. இன்னும் பெட்டரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா? கம்பெனி டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்றது, அந்த ஃபோல்டர்ல இருக்கிறத ஆக்சஸ் பண்ணுவோம் தெரியுமா? சோ அந்த மாதிரி டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் நீங்க செட் பண்ணலாம். கம்பெனி டேட்டா ஆபரேஷன் இதெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கிரியேஷன் ஸ்கிரீன்ல இருக்கும். சில பேர்லாம் பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு மறந்துட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதுலயே கொடுக்குறாங்க. சோ இன்னும் பெட்டராவே கிடைக்கும். சோ இது மேக்ஸிமம் நான் சொன்ன இந்த 2க்கு தான். ஒண்ணு அக்டோபர் 2க்குள்ள வந்துரும், இல்ல நவம்பர் 1st வந்துரும். சோ ப்ரிப்பேரா இருங்க, கூப்பிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி ரெனியூவல் கம்பல்சரி பண்ணிடுங்க. Any other doubts, sir? தர்ம சார் அவ்வளவுதானா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் விஷ்ணு. இல்ல வேற எதுவும் இல்ல சார். நோ ப்ராப்ளம். சரி, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நான் அந்த டிடிஎஸ் மட்டும் நான் கொஞ்சம் அப்புறமா கஸ்டமர்ட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு கிளையன்ட் சொல்றேன். ரைட். சார் வேற யாராச்சும் உங்களுக்கு ப்ராடக்ட் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. இதுல பேங்கிங்லாம் மெர்ஜ் ஆயிருக்காங்க சார். பேங்க் பேமெண்ட், டைரக்ட் பேமெண்ட். இப்போ டிபிஎஸ் இதுல பாத்தீங்கன்னா அது இப்ப இதுலயும் இருக்கு சார். அது இதுலயும் இருக்கு. பட் அதை விட என்னன்னா நான் சொன்னேன்ல ஜனவரி எண்டுக்கு அப்புறம் மத்த பேங்கோட ரெக்கன்சிலேஷன் கூட ஆட்டோமேட்டிக் பண்றாங்க. சோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இதுல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா? இம்போர்ட் பேங்க் டீடைல்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, தெரியுதுங்களா? உங்களுக்கு ஸ்கிரீன் காட்டுதா? ஆமாங்க சார். ஆமா ஆமா. சோ இதுல அதுக்கு மேல வர்றதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இப்பவே இருக்கு. சோ இது அதை விடவே நல்லா வரும். நீங்க இப்போதைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு பேங்க் ரெக்கன்சில் பண்ற ஆப்ஷன் கொடுத்துறாங்க. பட் நான் இது இல்லாம மத்த பேங்கோட டை அப் பண்ணி கொண்டு வர்றது இந்த ப்ராடக்ட்ல இருக்கு. அவங்க இது வந்து ஒரு 6 வகையா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது இது பேசிக்கா என்ன வருமோ அது வந்துரும். ரெண்டாவது இப்ப என்ன இருக்கோ அது கம்பல்சரி இருக்கும், அது குறையாது. ரெண்டாவது அடிஷனலா சிலது கொடுக்குறாங்க இப்போதைக்கு. ஆனா மேஜர் இம்பாக்ட் ஜனவரியில ஒரு இம்பாக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஒரு இம்பாக்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஒரு இம்பாக்ட் இருக்கும். இது எல்லாமே என்னன்னா நம்ம கேட்கற மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸோட வரும். நான் சொன்ன மாதிரி போர்ட்டலோட கம்யூனிகேட் பண்றது, ரெண்டாவது சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மல்டி ஜிஎஸ்டி மெயின்டைன் பண்றது, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பேங்கோட சர்வரோட கம்யூனிகேட் ஆகும். சரிங்களா? அதுதான் இந்த அப்ளிகேஷனோட மேஜரே. அடுத்தவங்களோட சர்வரோட கம்யூனிகேட் ஆகி டேட்டா எடுக்கும். என் கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேங்க்ல பணம் கட்டினா எங்க என்ட்ரி வருமானா வரும், அதுவுமே ஃபியூச்சர்ல. அதெல்லாம் இதுல ஒர்க் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கமிட்மெண்ட் என்ன அதெல்லாம் கடைசியா தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட், ரெண்டாவது ஜிஎஸ்டி போர்ட்டல், மூணாவது மல்டி ஜிஎஸ்டின்னு சொல்லி ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் இதுல வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்கக்கூடிய இது அடிஷனல் பெனிஃபிட் வரும். எனி அதர் சார்? இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமா? டிடிஎல் ஓல்ட் டிடிஎல் ஒர்க் பண்ணுமாங்க சார்? சார் அதுதான் சார் நான் கேரண்டி போடுற எக்ஸாம்பிளே ஒருத்தர் காட்டினேன். டிடிஎல் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது சார். பிகாஸ் இந்த ப்ராடக்ட் டோட்டலாவே மாறும். அட்லீஸ்ட் டிடிஎல் 50% வேலை செய்யும், 50% ரீஒர்க் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி வரும்போது என்னோட இதுல நீங்க ரெனியூவல் இருக்கீங்க, என்கிட்ட ஏஎம்சில இருக்கீங்கன்னா நான் கேரண்டி எடுத்துட்டு மினிமம் சார்ஜஸ்ல நான் பண்ணி தரேன். அது நான் பொறுப்பு. ஆனா ரெனியூவலும் இல்ல, என்கிட்ட ஏஎம்சி இல்லைன்னா என்னால அந்த கேரண்டி தர முடியாது. டிடிஎல் வேறவங்களோட போட்டதா இருந்தாலும் பரவாயில்லைங்களா? வேறவங்களோட போட்டதா இருந்தா அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு சோர்ஸோட இருக்கணும். இந்த டிசிபி மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா கேரண்டி பண்ண முடியாது. அவங்க டிபென்சி நீங்க நம்ப வேண்டியதாகும். சரி. எனி அதர் டவுட்ஸ் சார்? ரைட் சார், இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிக்குவோம், எல்லாம் ரெடியா இருப்போம். ஏதாவது சப்போர்ட்னா நாங்களும் இருக்கோம், நாங்களும் கைட் பண்றோம்.
சோ இது எப்பவுமே எப்படி ஜிஎஸ்டி வரும்போது நெகட்டிவோட வருமோ அது மாதிரி இதுலயும் இருக்கலாம். பட் இதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வாழணும். அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்ஸ் டு பார்ட்டிசிபென்ட் ஆல். தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.